வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் சட்டத்துக்கு அமைய தாக்கல் செய்யப்படாத வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் சந்தேக நபரின் சகோதரி உட்பட 2 அதிரடி கைது. தொடரும் வேலை நிறுத்தம். ஐக்கிய மக்கள் சக்தி இணக்கினால் சுயாதீன சின்னம் ஒன்றில் களமிறங்கலாம். ரணில் தரப்பு அழைப்பு. யாழிலும் பிளவுபட்டது இலங்கை தமிழரசு கட்சி. கிழக்கு மாகாண தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஆளுநர் உறுதி. ஏஐ தொழில்நுட்பத்தால் ஆபத்தில் இலங்கை சிறுமிகள் குவியும் முறைப்பாடுகள். தென்னுகோனின் தலைமையில் இயங்கிய குற்ற வலையமைப்பு. நீதிமன்றில் வெளியான தகவல். குரங்குகளை பிடித்து கொடுத்தால் ரொக்க பணம் அரசிடம் முன்மொழிந்த எதிர்க்கட்சி. போலி இலக்க தகடுகளுடன் 2267 அதிசொகுசு வாகனங்கள் அடையாளம். தேசிய வைத்தியசாலையில் பழுதடைந்த கதிர்வீச்சு இயந்திரங்கள். நோயாளர்கள் அவதி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திற்கு அமைய தாக்கல் செய்யப்படாத வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் அது தொடர்பில் அவதானத்துடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் 19ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நிறைவடைய உள்ளது. தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வேட்புமனுக்களை ரத்து செய்வது எமது நோக்கமல்ல. தேர்தலில் போட்டியிட விரும்பும் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பளிக்க வேண்டுமெனில் வேட்புமனுக்கள் அதற்கேற்றவாறு தவறுகளின்றி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதேபோன்று 25% பெண் பிரதிநிதித்துவம் 25% இளைஞர் பிரதிநிதித்துவம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகும். இது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி மார்ச் மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை நீடிக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு கல்நீவ நிதிக்கும் பாயாய பகுதியில் வைத்து மேற்படி 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதுடைய சகோதரி மற்றும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கல்நேவ போலீசார் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து நேற்று மேற்கொண்ட தேடுதலின் போது கல்நேவ பிரதேசத்தில் உள்ள காட்டில் மறைந்திருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்நேவ பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்பதுடன் தற்போது அவர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் காவலில் உள்ளார். சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட வைத்தியரை மிரட்ட பயன்படுத்தப்பட்ட கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர். சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் எடுத்து சென்ற கையடக்க தொலைபேசியை போலீசார் இன்னமும் மீட்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் இன்று காலை 8 மணியுடன் நிறைவு பெற்றது. இருப்பினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் தொடர்கிறது. வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜெனதாசாவுடன் நடைபெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து வேலை நிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின்
அனுராதபுர கிளையின் செயலாளர் வைத்தியர் சசிக விஜயநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கிடையிலான இணக்கப்பாட்டுடன் சுயாதீன சின்னம் ஒன்றில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும் எனவும் அவ்வாறில்லையெனில் யானை சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்தார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்தார். இணக்கப்பாடு எட்டப்பட்டு யானை சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும். அடுத்த தெரிவு ஏதேனும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தி அன்றி சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிடுவதாகும். 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அதற்கு அந்த தடையும் இல்லை என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஒரு ஆசனம் கூட இல்லாமல் ஜனாதிபதியாகலாம். ஐக்கிய தேசிய கட்சி பலம் மிக்கது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மேற்குறிப்பிட்ட யோசனைக்கும் இணக்கம் தெரிவிக்கப்படாவிட்டால் இறுதியாக யானை சின்னத்தில் நாம் களமிறங்குவோம் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியில் இதுவரை இணைந்து அரசியலில் பயணித்த முன்னாள் தவிசாளர் கணேச பிள்ளை பாலச்சந்திரன் தலைமையிலான அணி இம்முறை தமிழ் மக்கள் கூட்டணியின் சின்னமான மான் சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பாலச்சந்திரன் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை காலமும் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் காரிநகரின் அபிவிருத்திக்காக தம்முடன் கைகோர்ப்பார்கள் என தான் பலமாக நம்புவதாகவும், பிரதேச சபையின் இறுதி 7 மாதங்கள் தான் தவிசாளராக இருந்து பல அதிரடி அபிவிருத்திகளை இனங்கண்டு செயற்படுத்தியமையை தம் மக்கள் மறக்க மாட்டார்கள் என தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு விக்னேஸ்வரனை தாம் பலமாக நம்புவதோடு அவரது கட்சியினரின் சட்டப்புலமையை பயன்படுத்தி எதிர்கால காரிநகரின் நிலையான அபிவிருத்திக்கு முறையான திட்டங்களை வகுத்து செயற்படுத்த எண்ணியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாண தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். ஆளுநருக்கும் அகில இலங்கை தாதியர் சேவைகள் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றும் தாதியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தாதியர் சேவைகள் சங்கம் ஆளுநரிடம் முன்வைத்த போதே அவற்றை தீர்ப்பதற்கு உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் DACN, தலங்கம ஆளுநரின் செயலாளர் JS அருள்ராஜ், மாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் DGM கோஸ்தா மற்றும் அதிகாரிகள் குழு கலந்து கொண்டனர். இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த பொருத்தமற்ற செயலை 13 தொடக்கம் 17 வயதுடைய சிறுவர்கள் செய்கிறார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமுலாக்க இயக்குநர் வழக்கறிஞர் சஜீவனி ஆபிகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனை செய்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்களாகும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஏன் தங்கள் வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்களை திருத்தி ஆன்லைனில் பதிவேற்ற AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சிக்க விளையாட்டாக செய்ததாக கூறுகிறார்கள். இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக சட்டமா அதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். தென்னகோனின் கைது நடவடிக்கையை நிறுத்த கோரி மனு விசாரித்த போதே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி வெலிகமவில் உள்ள ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டதாக மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் கூறினார். ஒரு போலீஸ் சார்ஜென்ட் மரணத்திற்கு வழிவகுத்த இந்த சம்பவம் தென்னகோனுக்கும் ஹோட்டல் உரிமையாளருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறுடன் தொடர்புடையது என அவர் மேலும் தெரிவித்தார். தென்னகோன் தனிப்பட்ட மோதல்களை போலீசாரை துணை ராணுவ படையாக பயன்படுத்தியதாக பீரிஸ் மேலும் வெளிப்படுத்தியுள்ளார். சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதால் பாரிய இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது.
அதனை நிவர்த்திக்கும் வகையில் சிறை கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் 10,700 கைதிகளுக்கு இடம் உள்ளது. எனினும் சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் தற்போது 30,000ற்கு மேற்பட்ட கைதிகள் காணப்படுகின்றனர். அவர்களில் 19,000 பேர் விளக்கமறியல் கைதிகளாக உள்ளனர். கொழும்பு, பொலனறுவை உள்ளிட்ட பல்வேறு சிறைச்சாலைகளிலும் இட நெருக்கடி காணப்படுகிறது. இந்த 2 வருடங்களிலும் அந்த நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் இம்முறை அதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் என தெரிவித்தார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு நீதி அமைச்சின் செயலாளர் தலைமையில் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய குழு நியமிக்கப்படும். குழுவின் அறிக்கைக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக சட்டமூலம் வெகு விரைவில் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் தெரிவித்தார். குரங்குகளை பிடிக்கும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் 500 அல்லது 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா அரசாங்கத்திடம் முன்மொழிந்தார். கணக்கெடுப்பை காட்டிலும் இது சிறந்த வழி என்று அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று சுட்டிக்காட்டியுள்ளார். விலங்குகளால் ஏற்படும் சேதத்தின் பெறுமதியை கருத்தில் கொள்ளும் போது இதற்காக சிறிது பணத்தை செலவிடுவது பெரிய பிரச்சனை அல்ல. பேராதனை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில நிபுணர்கள் 2015ஆம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்திற்கு குரங்குகளை கருத்தடை செய்யவோ அல்லது குரங்குகளை பொருத்தமான இடத்தில் அடைத்து வைக்கவோ முன்மொழிந்தனர். எனினும் அதிக செலவுகள் காரணமாக அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. தற்போதைய அரசாங்கத்தால் இந்த பிரச்சினைக்கு நீடித்த தீர்வை காண முடிந்தால் அதிக செலவுகள் என்ற பிரச்சினை தொடராது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர்களுக்கு EPF முறையாக வழங்காத 22,450 பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழிலாளர் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க முன்னதாக தெரிவித்திருந்தார். இதன் மூலம் அதிகமான மக்கள் பயனடைய வாய்ப்பாக அமையும். சில சந்தர்ப்பங்களில் சேவை வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 30% சலுகைகளை பெறும்போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்டப்பட்டுள்ளனர். கூடுதலாக இடைத்தரகர்களின் தலையீடும் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலி இலக்கத்தகடுகளை பயன்படுத்தி போக்குவரத்தில் ஈடுபடும் 2267 அதிசொகுசு வாகனங்களை போலீசார் இனங்கண்டுள்ளனர். போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு நகரத்தின் பல பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமராக்கள் ஊடாக இந்த வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த கேமராக்கள் ஊடாக போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மோட்டார் வாகன விதிகளை மீறிய 12,246 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக பாதுகாப்பு கேமராக்களில் பதிவான 12,246 வாகனங்களில் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களை கண்டறிந்த பிறகு 2,267 வாகனங்கள் திருடப்பட்ட வாகனங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அந்த வாகன இலக்கங்களை நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி விரைவில் சட்ட அமலாக்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை ரீதியான மாற்றங்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு ஆகியன ஆதரவு தெரிவித்துள்ளன.
குறித்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவை சந்தித்த போது இது குறித்து கலந்துரையாடப்பட்டது. வர்த்தகத்தில் நியாயபூர்வமிக்க தன்மையை உருவாக்குவதன் மூலம் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் பாதுகாக்கப்படுவதோடு இதன் மூலம் நாட்டில் போட்டிமிக்க சந்தை உருவாக்கப்படுகிறது என்றும் பிரதிநிதிகள் குழு சுட்டிக்காட்டியது. இலங்கை சந்தையை உயர் தரத்திற்கு உயர்த்துவதன் மூலம் நியாயமான வர்த்தகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை மாற்றங்கள் குறித்து இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் கவனம் செலுத்தியுள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் அந்த திட்டங்கள் குறித்து பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தினார். மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் புற்றுநோயாளர்களுக்கான கதிர்வீச்சு சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்ட 5 இயந்திரங்களில் 3 பழுதடைந்துள்ளதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளாந்தம் சுமார் 250 நோயாளர்களின் கதிர்வீச்சு சிகிச்சை நிறுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். புற்றுநோயாளர்களுக்கான கதிரியல் சிகிச்சைகளை ஆரம்பித்து அவற்றை இடைநடுவே நிறுத்துவதன் மூலம் நோய் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட விடயங்களை மீளமைக்க அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்தி வாயிலாக. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.